அடுத்த செய்தியாக திருநெல்வேலி அங்கே மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இந்து முன்னணியுடைய மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய திரு குற்றாலநாதன் அட்வொகேட்டு அந்த மருத்துவக் கல்லூரியின் மீது அவர் ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருந்தார். அதாவது எந்த ஒரு ஒப்புதலும் இல்லாமல் இந்து பெண்கள் குறிப்பாக அவங்க ஏதாவது அங்கே சிகிச்சைக்கு குறிப்பாக மகப்பேருக்கு சிகிச்சை காப்பர்ட்டி ஃபிக்ஸ் பண்ணாங்க. இது வந்து அவதூறு விருப்புறாங்கன்னா அதற்காக அவர் மீது வழக்கு எல்லாம் தொடுக்கப்பட்டது. அவர் கைது செய்யப்பட்டார். உடனடியாக ஜாமீனில் வெளிவந்தது போராட்டத்திற்கு பிறகு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அவர் அப்பொழுது மீண்டும் ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு. காரணம் என்னென்னா, இந்த மருத்துவமனையின் மீது தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு வயதான மூதாட்டி அவங்களுக்கு சிகிச்சை அளிக்காமல் அவங்கள வெளியில் விட்டாங்க. அவங்கள கடைசியில் அவங்க இறந்து போயிட்டாங்க. அந்த இறந்த உடலை வந்து அவருடைய மகன் சைக்கிள்லேயே எடுத்துகிட்டு போனால் அந்த அவலத்தை பார்த்தோம். அதே மாதிரி தூத்துக்குடியிலேருந்து வந்த ஒரு நபர் வந்து மது அருந்தி வாகனத்தை ஓட்டினார்னு ஒரு தப்பான ஒரு சான்றிதழ் கொடுத்துருக்காங்க. இப்போ நேற்று வந்து என்னென்னா, ஒரு பெண் குழந்தைக்கு அந்த மகப்பேருக்காக சிகிச்சைக்காக வந்திருக்காங்க. அவர் ஒரு 2-3 நாள் அவங்களுக்கு ஒழுங்கான சிகிச்சை கொடுக்காதனால குழந்தை இறந்தே பிறந்திருக்கிறது. இது மாதிரி தொடர்ச்சியாக இந்த மருத்துவமனையின் மீது ஒரு பிரச்சனையை சந்திக்குது, சர்ச்சைக்கு உள்ளாகுது. அதனால் இந்த மருத்துவமனையுடைய டீன், ஆரம்போ இவர்களெல்லாம் மாற்றப்பட வேண்டும், உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று மக்கள் நலன் சார்ந்து ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? முன்னேற் போன வழியில் தான் பின்னேற் போகும்பாங்க. ஒரு வயலில் நீங்களும் நம்ம டெல்டா பகுதியை சேர்ந்த ஒரு விவசாய குடும்பம் தான். மாட்டு ஏர் ஓட்டும்போது முன்னாடி போகிற அந்த மாடை ஒட்டி தான் பின்னாடி போகிற ஏறும் போகும். மன்னன் வழி மக்களை வழி. இப்போ தமிழக முதல்வர் ஸ்டாலினோட நிர்வாகம் எப்படி இருக்குது, அதே மாதிரி தான் நெல்லை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையும் இருக்குது, மருத்துவக் கல்லூரியும் இருக்குது. அதை எப்படி சொல்லலாம் அவ்வளவு சிறப்பாக இருக்கா அப்படின்னு உடன்பிறப்புகள் திருமாவளவன், அப்புறம் பண்ருட்டி வேல்முருகன் கூட நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவரும் கடுமையாக விமர்சனங்களை வச்சுட்டே இருக்கார். திருமாவளவன், சுபவீர பாண்டியன், கி வீரமணி, ராசா, கனிமொழி கூட அவ்வளவு பாராட்டுறதில்லை இப்போல்லாம். எனக்கு தெரிஞ்சு அவங்க பொத்தாம்பதுவாக பேசிட்டு போயிட்டுருக்காங்க. அந்த மாதிரி நிலைய வித்வான்களால் அந்த விதூஷகர்கள் மாதிரி இருந்து இவங்கெல்லாம் பாராட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஊரே வண்டியாக அவரோட வண்டவாளத்தை தண்டவாளத்தில் ஏற்றுது. ஸ்டாலினோட நிர்வாகத்தை சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு விட்டது. நாடு முழுக்க, தமிழ்நாடு முழுக்க கஞ்சா பரவலாக இருக்குது. குடி நோய் அதிகமாகிடுச்சு. இங்கே வந்து ஒரு பச்சை பிள்ளைங்களெல்லாம் செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணுறது இப்படின்னு ஒரு ஆள தெரியாத ஒரு முதல்வர், பொம்மை முதல்வர்னு சொல்லி கடுமையான விமர்சனம் போன செய்தியிலையும் நம்ம அதை வச்சோம். இது வந்து முதல்வரோட லட்சணம், மன்னனோட லட்சணம். அங்கே இருக்க இவருக்கு அடுத்த ஸ்டேஜில் வராங்கல்ல, அந்த 1, 2, 3ன்னு அந்த கிருமியில் வராங்கல்ல, ஹைரார்ச்சியில். அதில் வந்து இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பெண்ணோட சம்மதம் இல்லாமல், இந்த குடும்பத்தாரோட சம்மதம் இல்லாமல் அவங்களுக்கு கருத்தடை சாதனம் ஃபிக்ஸ் பண்ண போய் தான் அது ப்ளீடிங் ஓவராகி அதுக்கப்புறம் தான் இது ஒரு அவங்க புருஷன் அந்த லேடி எல்லாருமே மதுரையில் வாக்கப்பட்டு போனவங்க. அவங்க 31 வயது இளம் பெண். அவங்க போய் கம்ப்ளைண்ட், அவங்க எனக்கு எப்படி நீ ஃபிக்ஸ் பண்ணலான்னு கேட்க போய் தான் குற்றாலநாதன் இந்த பிரச்சனையை வெளியில் பேசினார்னு சொல்லி அவரை கைது செய்கிறாங்க. அதாவது இங்கே வந்து அண்ணன் அடித்தது தப்பு இல்லை, அண்ணி பார்த்தது தான் தப்பு. கொழுந்தனாரை அண்ணன் கண்டிக்கும் போது அண்ணி பார்த்த உடனே தான் கொழுந்தனாருக்கு கோபம் வருது. அந்த கதை தான். நாங்கள் தப்பு பண்ணலாயா, நாங்கள் என்ன வேணா அராஜகம் பண்ணோம். நீங்கள் இன்னொரு வீடியோ பார்த்துருப்பீங்க, டார்ச் லைட் வெளிச்சத்தில் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. நீலகிரியிலேயோ கோத்தகிரியிலேயோ இங்கே ஒரு இதில் டார்ச் லைட் வெளிச்சத்தில் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறத பார்த்துருப்பீங்க. ஆப்ரேஷன் தப்பாக பண்ணது சமீப காலத்தில் அதை பார்த்துருப்பீங்க. குறித்த நேரத்தில் சிகிச்சை கொடுக்க வேண்டியது அதை அந்த மாதிரி இல்லாமதையும் பார்த்துருப்பீங்க. இது தமிழ்நாடு முழுக்க வெவ்வேறு இடங்கள்ல இருக்கும். ஆனால் 1 மாத காலகட்டத்துக்குள் குற்றாலநாதனுக்கு வந்து பொங்கலுக்கு அந்த டயத்தில் தான் அவருக்கு அந்த கைது பிரச்சனை வந்தது. 1 மாதம் கூட ஆகலை. அதை வந்து இந்த காப்பர்ட்டி பிரச்சனை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீகாரை பார், அங்கே என்ன ஆட்சி செய்கின்றான் இந்த பானிபூரி வாயன், பான்பராக் வாயன். உத்தரப்பிரதேசத்தை பார், அந்த சாமியார் மொட்டை, அவன் ஆட்சியில் என்ன நடக்குது பார் அப்படின்னு இங்கே உட்காந்துக்கிட்டு பொழுதேனிக்கும் அடுத்தவங்கள பார்த்து. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ஒரு வாய்க்காங்கரையில் அந்த ரிவிட்மெண்ட் மேலே உட்காந்து அந்த வாய்க்கா கட்டையில் உட்காந்துக்கிட்டு அந்த நல்லா காலை குண்டை வச்சுட்டு வெத்தலை சீவல் போட்டு, அது ஒரு தனி சுகம்னு வச்சுங்க பேசுறது. கீழே தண்ணி ஓடிட்டுருக்கோம், நம்ம புளிச்சுன்னு எச்சல அந்த தண்ணியில் துப்பிட்டு ஒன்றா தண்ணி ஒன்றா டீ ஏதோ ஒன்றா அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு அந்த மாதிரி பேசுகிறது, அது ஒரு இன்பம்னு வச்சுங்க. ஆனால் இவனுங்க வந்து என்ன பண்ணுறானுங்க, டிவியில் குந்திக்கிட்டு அது வந்து ஏதோ லோக்கலில் இருக்கிறவன் ஏதோ அரசியல் பேசுகிறான், நாட்டு நடப்பு பேசுகிறான். இவங்கெல்லாம் டிவியில் வந்து குந்திக்கிட்டு அங்கே பாரு அவர் என்ன ஆட்சி செய்தார்,
தமிழகம் இன்னும் 200 வருடங்களுக்கு முன்னோக்கி சென்று விட்டது, கல்வி குறியீட்டில் போய்விட்டது, மகளிர் மேம்பாட்டில் போய்விட்டது. இருந்தால் சந்தோஷம்தான். நாம் மட்டும் இன்னும் நம்ம வானத்திலேருந்து வந்திருக்கோமா, இல்லை இலங்கையில் வந்து நாம் இலங்கை தமிழ்லேருந்து ராவணன் வழியில் வந்திருக்கோமா? நாமளும் இதே தமிழ்காரன் தானே. ஆனால் இவங்க என்னமோ இவங்க தான் தமிழுக்காக பிறந்தவங்க மாதிரி. அவங்க பாரு, எம்மாந்தூரம் அவன் சைக்கிளில் தூக்கிட்டு போகிறான் தெரியுமா, தோல்லையே தூக்கிட்டு போனான் தெரியுமா அப்படின்னு சொன்ன இதே தமிழ்நாட்டில் தான் வேலூரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அங்கே சைக்கிள்லேயே மோட்டார் பைக்கிலே அங்கே கூப்பிட்டு போனது, டெட் பாடி எடுத்துகிட்டு போனது, அது அங்கே நடந்தது. இப்போ திருநெல்வேலியில் இது வந்து தமிழக ஆட்சியின் அலங்கோலத்தையும் குறிப்பாக இந்த நெல்லை மருத்துவக் கல்லூரியோட அதில் இன்னொரு விஷயம் பாருங்கள். இல்லை, இப்போ நீங்கள் இதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டாக ஒரு விஷயங்களை சொல்கிறீங்க. அதே நேரத்தில் அவர் எப்போவெல்லாம் ஜாக்கிங் போகிறாரோ அப்பொழுதெல்லாம் சுகாதாரத்துறை அமைச்சர் அங்கங்கே காலையிலே விடிகாத்தாலேயே போயெல்லாம் அந்த மருத்துவமனைகளுக்கெல்லாம் போய் விசிட் அடித்து இங்கே ஸ்டாஃப் நர்ஸு யார் இருக்காங்க, டியூட்டிக்கு வராத டாக்டர்ஸ் யார் அப்படின்லாம் குறிப்பெடுத்து உடனே அவங்களெல்லாம் ஃபயர் பண்ணுற அந்த வீடியோக்கள் எல்லாம் மீடியாக்கள் போட்டுட்டு தானே இருக்காங்க. நீங்கள் சுகாதாரத்துறை அமைச்சர் அதாவது சைதாப்பேட்டையில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு வாங்கன்னு அழைக்க போன போது சைதாப்பேட்டைக்கு எனக்கு வழி தெரியும் அப்படின்னு சொன்னார். அந்த மா சுப்பிரமணியத்தை தான் நீங்கள் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அவர் தானே அந்த செட்டப்பெல்லாம், அவரும் இந்த அல்லேலியா பாபுவும் சேர்ந்து தானே, சார் பிரமாதமாக ஆட்சி நடத்துகிறாள் போங்க, உங்களை மாதிரி எக்ஸலண்ட், உங்கள் தோப்பனாரோட நீங்கள் பிரமாதமாக பண்ணுறாள் அப்படின்லாம் சொல்லி இந்த செட்டப்லாம் பண்ணுறதுல அவர் இந்த மாதிரி விஷயங்களில் கவனம் செலுத்துறதை விட யார் அந்த சார் அப்படின்னா எல்லாரும் அவரை கேட்குறாங்க. ஜெயக்குமார் உட்பட அண்ணன் ஹெச் ராஜா கூட கேட்டார். அதுக்கு அவர்கிட்ட விடை இல்லை. ஏன்னா அதே சட்டமன்ற தொகுதியில் தான் அந்த பிரச்சனையே நடந்தது. அது வந்து காவல்துறை தானே விசாரணையில் சொல்லும். அந்த காவல்துறைக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது யார், அந்த கேள்வியிலிருந்து வருது. இப்போ அந்த 3 பெண் எஸ்பி அதிகாரிகள் இருக்காங்கல்ல, அந்த விசாரணையெல்லாம் ஓரளவுக்கு நியாயமாக தான் போகும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஆனால் இந்த அமைச்சர், இந்த சுகாதாரத்துறை அமைச்சர், இவர் எங்கெல்லாம் ஆய்வுக்கு போகிறாரு, போனால் அதே நீங்கள் பார்த்துருப்பீங்க. திருவாரூரில் ஒரு சினிமா ஷூட்டிங்க்கு எடுத்துகிட்டு வரா மாதிரி அந்த இதெல்லாம் கொண்டு வந்து கூடாரம் அமைச்சு இந்த கேலிக் கூத்தெல்லாம் பப்ளிக் பிரைமரி ஹெல்த் சென்டர், பிரைமரி ஹெல்த் சென்டருக்கு இவங்க ஒரு அந்த இரும்பு கட்டில், அதுக்கப்புறம் அந்த இது சலைன் வாட்டரை ஏற்றுறது எல்லாத்தையும் வேற ஒரு இடத்துலேருந்து இவங்க வாடகைக்கு எடுத்துகிட்டு வந்து அந்த கூத்தும் இவர் இதே அமைச்சர் தான். கரெக்டா? இதில் வந்து 2 அமைச்சரோ 3 அமைச்சரோ அந்த மாதிரிலாம் இல்லை. அதனால் இவங்க வந்து வேடிக்கை என் வாடிக்கை, மக்களுடைய துன்பம் வேடிக்கை பார்க்கறது இவங்களுக்கு ஒரு வாடிக்கை. இந்த திருநெல்வேலி ஆஸ்பத்திரிங்கிறது ஒரு மகா தண்ட கர்மாந்திரமாக மாறிட்டு போகிறது தான் சொல்லணும். ஏன்னா வந்து குழந்தைகள் பிறக்கிற குழந்தை இறப்பு விகிதம் குறையணும்னு மத்திய அரசும் மாநில அரசும் ரொம்ப தீவிரமாக வேலை செய்கிற கட்டத்தில் இவங்க அதை பற்றி கவலையே படல. எரும மாட்டு மழை பெய்கிற மாதிரி தான் இந்த திருநெல்வேலி அரசு ஆஸ்பத்திரி. எல்லாத்தையும் விட கொடுமை, ஒரு பையனுக்கு கூட்டு போய் அவன் குடிக்காதவனை நீ குடிச்சேன்னு அவனுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்து அவனை துன்புறுத்தி இந்த அவலங்கள் இந்த திருநெல்வேலி ஆஸ்பத்திரியில் நடக்குது. ஆனால் பாருங்கள், வாய்க்காங்கரைக்குன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி குற்றாலநாதன் மேலே இந்து முன்னணிக்காரன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா பாஞ்சு ஓடி போகிற இந்த ஆஸ்பத்திரி நிர்வாகத்தை துப்புக்கட்ட நிர்வாகமாக நடத்துது. முதல்ல அதுங்க அவங்க கவனிக்கிட்டாங்க.